வழி நடத்தினார். இவ்வளோ நாட்களும் நம்மளை பாதுகாத்தார். பிறந்த அந்த நொடி பொழுதுல இருந்து இந்த நொடி வரையும் கர்த்தர் நம்மளை தாங்கி வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஒரு மொபைல் போன் வேணும் எனக்கு. யோவேல் 2ஆம் அதிகாரம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை அவர்கள் வாசிக்கிறீங்களா? நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கொஞ்சம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோமா? தேவனாகி கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாக ஒரு நிமிடம் தாமே பரிசுத்தாவியிடத்தில் சொல்லுகிறோம். பரிசுத்தாவியினுடைய இதோ 25ஆம் வருஷம் முடியும் வேளையில அந்த தேவனுடைய செய்தியை கேட்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு பேசணும், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகள் வரணும்ப்பா. நீர் எங்களோடு இடைப்படணும்ப்பா. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்தாவியானவரே, நீர் எங்களை இடைப்படுத்தலாம். இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13 பார்ப்போம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இங்க தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் உபவாசித்து, இந்த நாளில் நீங்கள் இந்த சர்ச்சில் உபவாசத்தில் ஜெபிக்கும்படியா எங்களோடு கூட அனுதினமும் சுகத்தில் பங்கு பெற்றீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் நம்ம கடைசி நாள், இந்த நாளிலும் நம்ம ஒரு பிரேயர் பண்ணணும். கர்த்தரிடத்துல என்ன ஜெபிச்சோம்? கர்த்தரிடத்துல முதலாவது, ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களோட பாவங்களை மன்னியும். இரண்டாவது என்ன பண்ணோம்? எங்களை தேவன் பரிசுத்தப்படுத்துங்க. மூன்றாவது காரியம் என்ன பண்ணோம்? எங்களை நீதிமானாய் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அடுத்ததா என்ன ஜெபித்தோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு நிறைவாய் தாங்க. அடுத்ததா என்ன ஜெபிச்சோம்? முதலிடம் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிற ஜனங்களா எங்களை மாற்றுங்க. அடுத்தது என்ன ஜெபிச்சோம்? எங்களை கிறிஸ்துவின் சாட்சி நிறைந்த மக்களாய் எங்களை மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோம். அநேக காரியங்களில், உலக பிரகாரமான வேளைகளில், உலகத்தின் அநேக காரியத்துல நாம் கர்த்தருக்கு பிரியமற்றவர்களாய் கர்த்தரை தொழுது கொள்வதிலும், தேவனை தேடுகிறதிலும், தேவனுடைய அநேக காரியங்களிலும் நாம் பின்தங்கினவர்களாய் காணப்படுகிறோம். எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க?
எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? ஐயா அப்படிலாம் நான் கிடையாது, நானும் அப்படி கிடையாது சொல்ல முடியுமா? அநேகர் நியூயருக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் வர கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நியூயருக்கு வருவாங்க, அடுத்த நியூயருக்கு வருவாங்க, கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க, அடுத்த கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க. ஆனா தேவன் அவர் பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்கு தேவன் நம்முடைய ஒரு நாள் தேவன் நம்மளுக்கு விசேஷித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த நாள்? அவருடைய ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளிலே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இது கட்டாயம், இது கட்டாயம். நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம், மனுஷர்களாய் நாம் இருப்போமே என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஓய்வு நாளிலே நாம் அவரை தேடி வருவோம். இன்னும் ஒரு சிலர் வருவாங்க, தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓடி வருவாங்க. எப்ப வருவாங்க தெரியுமா? எப்ப வருவாங்க? எப்ப வருவாங்க? பாட்டெல்லாம் முடிஞ்சிடும், வொர்ஷிப் முடிஞ்சிடும், அப்புறமா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்ற நேரத்துல வர்றவங்களும் இருக்காங்க. நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனா இருக்கோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய ஆலயம் தொடங்குவதற்கு முன்பாக வந்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருக்கிறவனா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை தான் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, என் பிள்ளை என்ன முதலாவது இடம் கொடுக்கிறானா, அவன் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறானா, அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறார்களா என்று தேவன் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். அநேகர் காரியங்கள் சொல்றது உண்டு. தேவனிடத்துல வருவாங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை உயரத்துல கொண்டு போய் வைத்திருப்பார். உயரத்துல கொண்டு போன பிறகு என்ன சொல்லிடுவாங்க? ஐயா நானு பிஸி, ஐ அம் வெரி மச் பிஸி ஐயா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் எனக்கு விவிஐபிஸ் எல்லாம் விசிட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. நான் விவிஐபிஸ் எல்லாம் மீட் பண்ணணும். அந்த நாள் என்ன நாள்? விவிஐபியை மீட் பண்ணக்கூடிய நாள். அந்த நாளில் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. யார் கொடுத்த ஆசீர்வாதத்துல? யார் கொடுத்த ஆசீர்வாதத்துல? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு, தேவன் நம்மளை உயர்த்தினதுக்கு பிறகு தேவனிடத்துல வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆண்டவரிடத்துல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, எனக்கு ரொம்ப விவிஐபியோடைய டிஸ்கஷன் இருக்கு, நான் இன்னைக்கு போனாதான் 5 கோடி ரூபாய் பிசினஸ் முடியும், 10 கோடி ரூபாய் பிசினஸ் முடியும்னு சொல்லிக் கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருப்போமே என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவரை தொழுது கொள்ள விட்டு பிறகு நம்ம வேறு காரியங்களை செய்ய போவோம். நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். அவருடைய நாளை அவருக்கென்று பிரத்யட்சமாய் அவரை தொழுது கொள்வதற்காய் மாத்திரம் வைப்போம். அநேக கிறிஸ்தவர்கள், ஒரு சில பரிசுத்தவான்கள் உண்டு, அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா தேவனுடைய ஆலயத்துல வந்து தொழுது கொள்வாங்க, அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. அடுத்ததா இவங்க ஐயா நம்ம போலாயான்னு சொல்லி பாஸ்டையா கூட்டிக்கிட்டு அவங்க தெருவுகளுக்கு கடந்து போயிடுவாங்க. அவருக்கு எல்லாருக்கும் அவர் உணவு வாங்கி கொடுப்பாங்க. யாரெல்லாம் வரீங்களா என் கூட வாங்க, நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு இந்த ஊர்ல போய் இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அநேக ஜனங்களுக்கு ஜெபிப்போம், இயேசுவை பற்றி சொல்லுவோம். நான் செலவு பண்றேன், இன்னைக்கு எல்லாருக்கும் நான் சாப்பாடு பிரியாணி வாங்கி தந்துறையா கூட்டிட்டு போயிடுவார். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருந்த காலம் உண்டு. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தினாலும் அவருடைய பிரயாசத்தினாலும் மாத்திரமே இன்னைக்கு நீங்களும் நான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு அவங்க அந்த பிரயாசங்களை படவில்லைன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க நானும் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க நானும்
அவருடைய ஜெபத்தினாலையும் அவருடைய கண்ணீரினாலையும் அவருடைய முழங்கால் மடக்கப்பட்டதனாலனா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்க என்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களாய் மாற போறீங்க? சர்ச்சை தொடங்கிடுச்சு. 10:30 மணிக்கு எத்தனை பேரு கரெக்டா வந்தீங்க? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். நம்மள குற்றப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்றது, படிக்குமா யோவேல் இந்த வசனத்தை படிக்குமா? 12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில கர்த்தர் உங்க மேல இரக்கம் பாராட்டுறதுனால, உங்க மேல அன்பு வைத்திருக்கிறதுனால என் தேவன் சொல்லுகிற காரியம், நீங்கள் உபவாசத்தோடு கண்ணீரோடு புலம்பலோடு கர்த்தரிடத்துல நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? இந்த நாளில உபவாசத்துல ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் அனைவருமே ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. சரண்டர் டு காட். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் உமக்கு முதலிடம் கொடுக்காத மனிதனாய் இருந்துட்டேன். எத்தனை முறை நான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் என்னால வர முடியல. என் சூழ்நிலைமைகள் மாற்றுகிறது. என்னை பிசாசு கர்த்தரிடத்துல வர முடியாதபடி எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான்பா. எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்தை சீர் செய்து தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாஞ்சித்தோம்னா கர்த்தர் தருவார். அத அநேகர் நம்ம கர்த்தரிடத்துல கேட்கறது உண்டு. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளா நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நான் பார்க்கல. எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவரே. ஆனா கர்த்தருக்கென்று வாஞ்சித்து அவரோட ஊழியத்துல பங்கு பெறதுக்கு, அவரோட ஆலயத்துல சரியான நேரத்துல பங்கு பெறதுக்கு நாம் தேவனிடத்துல கேட்கிறவர்களா இருக்கிறோமா? நம்ம தேவனிடத்துல கேட்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த நாளிலும் நாங்க தேவனோட ஆலயத்துல உபவாசம் செபிக்கிறப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரேன்னு நாங்க யாருமே கேட்கல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் ஆசீர்வாதத்தை கேட்கல? ஆசீர்வாதம் என்பது ஆட்டோமேட்டட். அது ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்ப வரும்? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், அல்லேலூயா, இவைகளெல்லாம், சத்தமா சொல்லுங்க, சத்தமா, இன்னும் சத்தமா, கூடவே கொடுக்கப்படும். அல்லேலூயா. கம்மியா கொடுக்க மாட்டார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்ம தேவன் கொடுக்கிறாருன்னா கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் சர்வவல்லம் உள்ளவர். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நீங்க கேட்கிறது எல்லாம் தேவனுக்கு சர்வசாதாரணமான காரியம். நீங்க கேட்கிறது இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் தேவனுக்கு அது சாதாரணமான ஒரு விஷயம். அதை சாதாரணமா தேவன் தந்துடுவார். உங்களை கேட்டுட்டு உங்களுடைய ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கதா? என்னைக்காவது உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கதா? அது வாட்டு ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கா? சூரியன் ஆட்டோமேட்டிக்கா ஒதுக்கிதா? ஆட்டோமேட்டிக்கா அதோடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்குதா? நம்ம ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை கரெக்டா வேலையிலே அவரை தொழுது கொள்ளுகிற மனுஷர்களாய் நாம் இருக்கிறோமா? தேவனை தொழுது கொள்ளுங்க. சரியான நேரத்துல சரியான வேலையில நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுவீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை தேவன் நிறைவாகவும் அதை கூடுவுமாய் அவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை சோதித்து பாருங்கள், என்னை சோதித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில நாம் கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை செய்வோம். ஆண்டவரே, இத்தனை வருஷ காலமா அநேக ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு என்னுடைய இருதயத்துல நான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியல, பூர்த்தி செய்ய முடியல. ஒவ்வொரு வருஷம் ஆனா, நியூ இயர் ஆனா நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதும் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறதுல வேகமா எடுக்கிறேன், ஆனா என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிறைவேற்ற மக்களாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆலயத்தில் நிறைய ஜெபிச்சிருக்கிறோம். என் தேவனுடைய ஆலயங்கள் பரிசுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே, என் தேவ ஜனங்கள் பரிசுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே, அவர்கள் தேவனுக்கான பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே, இவர்களை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. என்னோட உபவாச ஜெபம் எல்லாம் இருந்தது. நாங்க யாரும் கர்த்தரிடத்துல ஆசீர்வதிங்கன்னு கேட்கவே, நான் தேவனுக்கு வேலை செய்வேன், தேவனிடத்துல இருந்து என்ன ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தேவன் ஒருவரே, உங்களுக்கும் தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்டு குழம்பி அழுதோன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை மன்னிச்சு அவர் மனம் இறங்கி நீங்க கேட்கிற என்ன கேட்க போறீங்க? இவ்வளவு நேரமா கேட்டுட்டே இருக்கிறீங்க, சொல்லிட்டே இருக்கிறேன். என்ன கேட்க போறோம்? என்ன கேட்க போறோம்? சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கேட்டீங்க, கேள்விக்கு பதில் வர மாட்டீங்க. சொல்லுங்கம்மா. கரெக்டா கர்த்தரை தொழுது கொள்ளணும், நேரத்துல வந்து தொழுது கொள்ளணும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவராய் நான் மாற எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுவது கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எது கேட்டாலும் தேவன் தருவார். நீங்க கேட்கறது யாருக்காக கேட்கிறீங்க? இந்த வார்த்தை எதுக்காக கேட்கிறோம்? என் தேவனாகிய கர்த்தரை நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனை தொழுது கொள்வதற்காக நாம் கர்த்தரிடத்துல கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானது அதுதான். அப்ப அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய விடுவதற்காகனா கர்த்தர் தருவாரா தர மாட்டாரா? கர்த்தர் தருவாரா தர மாட்டாரா? அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் தேவனிடத்துல கேட்கிறோம்னா அதை நிச்சயமாய் தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது அது ஆட்டோமேட்டட். நீங்க தேவனை தொழுது கொள்ளுங்க, நீங்க தேவனிடத்துக்கு முதலிடம் கொடுங்க, நீங்க தேவனுக்கென்று வாழுங்க, நீங்க அவருடைய நீதியின் பாதைகளிலே நடங்க, இந்த ஆசீர்வாதம் உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். எப்படி வரும்? புரண்டோடி வரும். ஹல்லேலூயா. அது புரண்டோடி வரும். உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் வசனம் சொல்லுகிறது. உங்கள் நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிரதம மந்திரி ஆசீர்வதிக்கப்படுவாரு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரிடத்துல நாம் விண்ணப்பிக்க போகிறோம். எல்லாருமே இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒரு அழுகையோட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருள போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய சிருஷ்டியாய் இந்த நாளிலே தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது தேவன் உங்களை புதிய சிருஷ்டியாய் தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய ஆசை, அதுதான் தேவனுடைய ஆசை. நாம் இந்த உலகத்துல நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கே நம்ம எல்லா பிரயாசங்களையும் நம்ம செய்து வருகிறோம். இந்த உலக ஆசைகள், மாம்ச ஆசைகள். ஆனா தேவனுடைய ஆசையை நினைக்கிறதே கிடையாது. கர்த்தரா பார்க்கலாம், நேரம் இருந்தா கர்த்தர்கிட்ட வரணும், நேரம் இருந்தா செபிக்கலாம், நேரம் இருந்தா பாட்டு பாடணும், மற்ற நேரம்லாம் மொபைல் போன், கேமு, டிவி, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, வெளியில சுத்துறது,
இதுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கிறவனா இருக்கிறோம். நான் சொல்றது உண்மையா இல்ல நான் உங்களுக்கு ஆப்போசிட்டான காரியங்களை சொல்றேன்னா? நான் சொல்றது சரியா தவறா? நிறைய பேரு அப்படிதான் வாழ்றோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் வாழ்றோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். 2026 வருஷத்துல நீங்க எல்லாருமே கர்த்தருக்கென்று சொரிக்கப்படுகிற நட்சத்திரங்களாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை தேவனுக்கான நட்சத்திரமாய் தேவன் உங்களை சொரிக்க வைக்க போகிறார். நீங்க ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய போறீங்க. ஒரே ஒரு காரியத்தை கேட்க போறீங்க. இந்த நாளுல நான் இந்த ஆலயத்துல தான் சொல்றேன், ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க இனிமே கேட்கவே கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இப்படி போய் சொல்றீங்க? ஆசீர்வாதம் கேட்கவே கேட்காதீங்க. அது தேவனை தேடுறதுல ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக். அது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தேவனை தேடுறீங்கன்னா ஆசீர்வாதத்தை கூட தரேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை கேட்கணும்? நான் அவரை தேடுற காரியத்துல முதலிடம் கொடுக்கிறதுக்கு அந்த கிருபையை தேவனிடத்துல நான் கேட்டு பெற்றுக் கொள்வேன். என் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு நிறைவாய் இரட்டிப்பாய் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அவரை தொழுது கொள்வதற்கு நீங்க முதலிடம் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது அதி நிச்சயம். ஹல்லேலூயா. 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 இனிமேல் 2026 வருஷத்துல நீங்க எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொருத்தனை என்னோட ஆசை என்ன தெரியுமா? எல்லாரும் சர்ச்சுக்கு நேரத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. என்ன வரணும்? டைமுக்கு வரணும். பிஃபோர் டைம் வந்துடணும். முன்னாடி வந்து கர்த்தரிடத்துல முழங்கால் படிட்டு நீங்க கர்த்தரிடத்துல பர்சனலா பேசணும். பர்சனலா பேசணும். பர்சனலா டிஸ்கஸ் பண்ணணும். ஆண்டவரே உங்களோட பாதம் பணிந்து நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட வாழ்க்கையில ஒரு சில அனுபவங்கள் அப்படிதான். நான் கர்த்தரிடத்துல வருவேன், ஆலயத்துக்கு முன்னாடி உட்காருவேன், கர்த்தரோட பாதத்துல உட்காருவேன். அப்ப சொல்றாரு, மேல வந்து உட்காருப்பா. நீங்க மேல வந்து உட்காருன்னு சொல்றாரு. இல்ல, எனக்கு இந்த இடம் தான் எனக்கு பிடிக்கலப்பா. நான் இந்த இடத்துல உட்கார்ந்தனா என் தேவனோட பாதத்துல அமர்ந்தது போல இருக்குது. நான் கர்த்தரிடத்துல நான் தாழ்த்துவது போல இருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்குதப்பான்னு எங்க படத்துல நான் சொல்லுவேன். நான் பிள்ளைகளே, நீங்களும் இந்த அனுபவத்திற்குள்ளாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருப்பீங்கன்னா நாம் கர்த்தரிடத்துல வந்து நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரோட பாதத்தை பணிகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் உங்களை நித்தம் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். குறைவுகள் இருக்கவே இருக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்காது. இந்த நாளில ஒரு சகோதரனுடைய சாட்சியை கேட்டேன். ரொம்ப சூப்பர் சாட்சியை கவனிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நீங்கள் இருக்கக்கூடாதுக்காக நான் சொல்றேன். அந்த சகோதரர் சொன்னாலாம், பிரதர் கரெக்டா சர்ச்சைக்கு வந்துருங்க பிரதர், ரெகுலரா சர்ச்சைக்கு வாங்க பிரதர். அந்த பிரதர் சொன்னாலாம், நான் சர்ச்சைக்கு வந்தேன்னா கடவுள் எனக்கு பணமா கொடுத்துட போறாரு. நான் சர்ச்சைக்கு வந்தா கடவுள் எனக்கு பணமா கொடுப்பாரு. யார் சொல்றா? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, தேவனுடைய மனுஷன், கர்த்தருக்கு பிரியமா வாழ வேண்டியவர், அவரோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை. இந்த மனுஷனை எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்த முடியும்? நீ தேவனிடத்துல கேள்வி கேட்கறதுல நாம் காணப்படுவோம்னா, அவர் நம்மள இடத்துல கேள்வி கேட்பார்னா, இந்த மூச்சை எங்க கொண்டு வச்சுக்க முடியும்? இந்த முகத்தை எங்க கொண்டு வைத்துக் கொள்ள முடியும்? தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரிடத்துல கேள்வி கேட்காதீங்க, முதல்ல உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. நீங்க முதல்ல தேவனை தேடுறதுல அர்ப்பணிங்க.
ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை பார்ப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க, உங்களோட வாழ்க்கையில உயர்வுகளை பார்ப்பீங்க. நீங்க தேவனுக்காக வெளிப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். உங்கள் நிமித்தம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரம் இல்ல, உங்கள் நிமித்தம் உங்களோட சொந்தத்தில் இருக்கிற அனைவருமே ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிலே கிறிஸ்து இயேசு வெளிப்பட ஆரம்பிப்பார். உங்களிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிப்பார். இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்த நீங்கள் பாத்திரமாய் காணப்படுவீர்கள். எப்ப என் வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுவார்? நான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, நான் தேவனுடைய வழிகளிலே நடக்கும் பொழுது, என் தேவனுடைய நீதியின்படியா நான் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது தேவன் என்னிலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து என்னிலே வெளிப்பட வேணும்னு ஆசையா இருக்கீங்க? இவ்வளவு பேர் தானா? நல்லா வெளிப்படணும்னா வேகமா தூக்கணுமா கையா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில வெளிப்படுவார், எல்லாருடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். கர்த்தருக்கு நீங்க முதலிடம் கொடுங்க. தேவன் உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்தினாலே அவர் உங்களை வழி நடத்துவார். உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். 13ஆம் வசனத்தை படிச்சிருமா? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும், அவர் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அல்லேலூயா. அவர் யாரா? அவர் யார் சொல்றாரு? அவர் படிங்கம்மா. அவர் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அதனாலதான் அதனாலதான் அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், கிருபையுள்ளவராக இருக்கிறதுனாலதான் நான் இன்னைக்கும் நான் என்ன செஞ்சாலும் அவர் என்ன மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்ன பண்ணாலும் அவர் மன்னிக்கிறாரு. அவர் நீடிய சாந்தம் உடையவரு. நான் இப்படியே நாட்களை கடத்துவேன். அப்படி நாட்களை கடத்துறதுக்கு தேவன் அந்த நாடுல இடத்துல பேசல. அப்படி நாட்கள் இனிமேல் கடத்தக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியா இனிமேல் நீங்க வாழக்கூடாதுன்னு தேவன் இடத்துல விரும்புகிறார். நீங்க தேவனுக்கென்று நாம பாத்திரமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் இடத்துல விரும்புகிறார். அவர் நம்மளுக்காய் மனதுருகுகிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் கர்த்தரிடத்துல வந்து ஆண்டவரே நான் மன்னியும் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த நொடி மனம் அப்படியே அவருடைய இருதயம் உருகிடுமா. அல்லேலூயா. மனம் உருகுகிற தேவன் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. மனதுருகுகிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரிடத்துல நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? இந்த நாளில கர்த்தரிடத்துல இருதயத்தை கிழிச்சு சட்டை கிழிச்சுவாங்க. அனைவரும் நான் வந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சுன்னா சட்டையை கிழிச்சுக்குவாங்க. சட்டையெல்லாம் கிழிக்க வேணான்றாரு. நீ யாருங்க சட்டையெல்லாம் கிழிச்சு நீங்க ஒரு கடவுள்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணணும்ன்ற அதெல்லாம் வேண்டான்ட்டாரு கர்த்தர். என்ன பண்ணணும்ன்றாரு? உங்களுடைய இருதயத்தை கிழிக்கலாமா? கர்த்தத்துல கிழிக்கலாமா? கிழிக்கலாமா வேணாமா? கிழிச்சலாமா? கிழிச்சலாமா? எதை கிழிக்க போறோம்? இன்னைக்கு இருதயத்தை கிழிக்க போறோம். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியா கர்த்தரிடத்துல கண்ணீர் சிந்து போகும். கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். 2026 வருஷம் இந்த ஆலயத்திலிருந்து அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு நீங்க தான் பாத்திரவான்களாய் இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தேவன் உங்களை பாத்திரங்களாய் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதற்காக தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் நம் தேவனை கொஞ்சம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தரிடத்துல உடைய இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்துல அழுதுங்க, புலம்புங்க,
ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தூய்மை ஆக்குங்க, நான் தேவனுடைய சுத்தத்தை செய்ய என் தேவனே நீர் எனக்கு கிருபை தாரு ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்துல புலம்பலாமா, அழலாமா, கிழிக்கலாமா? எல்லாரும் கொஞ்சம் எழுந்திருக்கலாமே. கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you holy God. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓசியா 6 ஆறாவது வசனத்துல இப்படியாய் போற்றுகிறது, அவர் பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியையும் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தை விரும்புகிறார். அவர் இரக்கமுடையவர்களாய் இருக்கணும், அன்புடையவர்களாய் இருக்கணும். அனைவரையும் கர்த்தருக்கென்று தேவனுக்கென்று நம்முடைய பெருமைகளையும் நம்முடைய எல்லா விதமான உலகத்தின் காரியத்தையும் தூக்கி எறிந்து போட்டு நான் இயேசுவுக்காக, நான் தேவனுக்காக, நான் கர்த்தருக்காக என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் உடமாய்களை திறந்து கர்த்தரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, நாம் ஜெபிப்போமா. சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரையும் யாரும் கண்ணு திறக்க வேண்டாம், எல்லாரும் கண்களை போடுங்க, கர்த்தரிடத்துல ஒப்பரை வாங்குங்க. ஆண்டவரே என்னை வளர்க்கிற தருகிறேன் அப்பா, நான் உம்மிடத்துல தருகிறேன் ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், நீர் என்னை சுத்தமாக்கும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை சுத்தமாகும். ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் நான் கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் நான் மாற விரும்புகிறேன் என்று சொன்னீங்க. சொல்லுங்க ஏசப்பா, என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்படைக்கிறேன், என்னை தேவன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் தேவன் பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். இதோ என் இருதயத்தை கிழிக்கிறேன், என் தேவனிடத்தில் ஒட்டுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும். எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக சுவாமி. இத்தனை நாட்களாக எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே, எங்களோடு இருந்தீர் அப்பா. எவ்வளவு காரியங்கள் எங்களோடு இருந்தீர் சுவாமி. உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகல ராஜா, உம்முடைய கரம் இன்னும் எங்களை பிடித்து கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. எல்லோரும் வாய்களை திறந்து சத்தமாக அவரை ஸ்தோத்திரிப்போம், சத்தமாக அவரை ஸ்தோத்திரிப்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று கேட்டபடியாக இந்த வசனத்தின்படியாக நாம் கேட்க போகிறோம். இயேசுவின் இடத்துல நம்ம கேட்க போகிறோம். அவரிடத்துல அவர் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலன் உண்டு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்லுகிறது போல வரப்போற ஆண்டுல கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பெரியதாய் இருக்க போகிறது. விசுவாசிக்கிற யாவரும் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். இந்த ஆண்டு நம்மளால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நடக்க போவதற்காக
Thank you, Jesus. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கைகளை உயர்த்தி யாவே நீர் எங்கள் தெய்வ சுவாமி. தலைமுறை தலைமுறையான தேவன், தலைமுறை தலைமுறைக்கும் எனக்கு நீ தெய்வம் ஆண்டவரே. இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா.
நன்றிகள் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. புதிய வருஷத்திற்குள்ளாய் தேவன் நம்மளை உடைய வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. Happy New Year. Happy New Year. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். எரேமியா 17ஆம் அதிகாரம். எரேமியா 17 7ஆம் வசனத்தை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 2026ஆம் வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை படிங்கம்மா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவானாய் இருக்க போகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு பாக்கியம் உண்டாக போகுது? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அப்புறம் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவரே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவானாய் இருக்க போகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருஷம் இயேசு கிறிஸ்து நம்மிலே வெளிப்படத்தக்கதான ஒரு பரிசுத்தமுள்ள வருஷமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாய் காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு காணப்பட போகிறது அப்படின்னா, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு அவர் மேல நம்பிக்கை வைத்து வாழுகிற மனுஷர்களுக்கு இந்த ஆண்டு பாக்கியமுடையதாய் இருக்க போகிறது. அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம கர்த்தருடைய
பிள்ளைகளாகிய நமக்கு மாத்திரமே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. யார் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருந்து அவரை சார்ந்து வாழ போகிறார்களோ அவர்களுக்கு பாக்கியம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தரிடத்தில் அநேக பொருத்தனைகளை எடுத்திருக்கிறோம். இந்த நாளிலே பழைய வருஷத்தின் ஒரு செய்தியையும் தேவன் நம்மிடத்துல கேட்க பண்ணினார். நம் தேவனுக்கென்று நம்ம இவ்வளோ காலங்களாய் நம் கர்த்தருக்காக வாழல, இவ்வளோ காலங்களாய் நம்ம அநேக காரியங்களுக்கு நம்ம வாழ்ந்து விட்டோம். இனிமேல் தேவனுக்காக வாழ போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் நம்ம வாழ போகிறது தேவனுக்காக வாழ போகிறோம். உலகத்தின் காரியங்களையும் உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வருஷமாய் இருக்க போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை செஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல நிறைய பேர் பொருத்தனை செஞ்சிருக்கிறத நம்ம கேட்டோம். ஒரு காரியம் மிகவும் தெளிவாய் காமிக்கப்பட்டது, மிக தெளிவாய் காமிக்கப்பட்டது. என்ன காமிக்கப்பட்டது? நான் இனிமேல் ரெகுலரா சர்ச்சுக்கு வருவேன். நம்பர் 1. நான் இனிமேல் டைம்ல வந்து கர்த்தரை தேடுவேன். அப்போ இவ்வளவு நாளா நம்ம எப்படி இருந்தோம்? இவ்வளவு நாளா நம்ம வாழ்ந்தது யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோம்? இவ்வளவு நாளா நம்முடைய வாழ்க்கை தேவனை முழுமையாக அவரை தேடுவதற்கென்று அவருக்கென்று வாழ்வதற்கென்று நாம் அர்ப்பணிக்காமல் இருந்து விட்டோம். உங்களுடைய கமிட்மெண்ட் தான் நான் சொல்றேன். நீங்க இன்னும் டிஃபரெண்டா என்ன பார்க்காதீங்க. நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கும் கர்த்தருக்கும் அவருடைய செயல்களுக்கான காரியத்திலையும் நாம் பின்தங்கினவர்களாய் இருந்தோம். அநேக காரியங்கள், அநேக உலகத்தின் காரியங்கள், அநேக வேலையின் காரியங்கள், அநேகருடைய சூழ்நிலைகள் கர்த்தரை தேடக்கூடாதபடி அது நம்மளை தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தூரத்தை உண்டாக்கினது. ஒரு பெரிய தூரம் உண்டாயிருந்தது. நான் தேவனுக்கென்று வாழ முடியாதவனாய், என்னை தேவனுக்கென்று அர்ப்பணிக்க முடியாதவனாய் இவ்வளவு காலமாய் நம்ம வாழ்ந்து விட்டோம். ஆனால் இந்த வருஷத்துல நாம் தேவனிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். கிறிஸ்து இயேசு என்னை வெளிப்பட என்னை பரிசுத்தப்படுத்தி என் தேவன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன்ப்பா. உம் ரத்தத்தால நீர் என்னை கழுவி சுத்திகரித்து நீர் வெளிப்படுகிற பாத்திரமாய் நான் வாழ்வதற்கு நீங்க எனக்கு கிருபை செய்யுங்கள் என்று கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தர் நாளில் அவருடைய வார்த்தையும் உங்களுக்கு வருகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாய் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவானாய் இருக்கணுமா வேணாமா? ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவானாய் இருக்கணும் அப்படின்னா நீங்க தேவ மேல நம்பிக்கை வைத்து அவரே எல்லாம் சொல்லி நீங்க வாழ ஆரம்பிங்க. தேவன் உங்களை பாக்கியவானாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், ஆமென், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், ஆமென். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாகாத தெய்வங்கள் பூமியிலும்
இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்காதது அது உங்களுக்கு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதது. அவைகள் அழிந்து போகிறது. ஆனால் நீங்களும் நானுமோ தேவனால் பாக்கியவான்களாய் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரே மெய்யான தேவன் என்று அறிந்திருக்கிறோம். இந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே தெரியும். இந்த உலகத்தில் வாழுகிற வெகு ஜனங்கள் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கண்களுக்கு பார்க்கிறதெல்லாம், பெரிதாய் காண்பதெல்லாம் இது கடவுள் என்று சொல்லி அவர்கள் அதை வணங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மெய்யான தேவனை அறிந்திருக்கிற என் தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் உங்களை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் 2026 வருஷம் என்ன உங்களை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் தேவன் உங்களிலே வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன குழந்தை போகும், செபிக்கும், கர்த்தர் அற்புதம் செய்வார். சின்ன பிள்ளை போகும், செபிப்பா, கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. This year is for Christ. இந்த வருஷம் தேவனுக்கான வருஷம். யாரெல்லாம் ஊழியத்துல பங்கு பெறாதவர்களா இருந்தீங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாதவர்களா இருந்தீங்களோ, இந்த வருஷத்துல நீங்க இயேசுவை பற்றி அறிவிக்கும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்திலே உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைங்க, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக நீங்க வேலை செய்யாம இருந்தீங்களோ, யாரெல்லாம் அவருக்காக நீங்க வாயை திறக்காமல் இருந்தீங்களோ, இனிமேலே உங்கள் வாய்களை திறந்து இயேசுவை பற்றி அறிவியுங்க. இந்த தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் ஒருவரே தேவன். அவரை நான் பின்பற்றுகிறேன். இதோ தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என் தேவனாய் இருக்கிறார். இவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். ஆகையினால என் தேவன் என்னை ரட்சிக்கும்படியாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரிடத்துல நான் போக போகிறேன், பரலோகத்துக்கு போக போகிறேன். நீங்களும் வாங்க கூட, உங்களையும் பரலோகத்துக்கு தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி இந்த தைரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பறக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் ஒரு நாள் என்ன பண்ணணும்? ஒரு மனுஷன் பிறகுறானா அந்த மனுஷன் என்ன பண்ணணும்? ஒரு நாள் பிறப்பு, ஒரு நாள் இறப்பு. இந்த பிறப்பு இறப்புக்குள்ள நம்முடைய வாழ்க்கை எங்க போய் முடியுது என்பதை நம்ம கண்டுபிடிச்சி இந்த உண்மையுள்ள தேவனிடத்துல நம்ம அர்ப்பணித்தால் நம்முடைய வாழ்க்கை தேவனிடத்துல கடந்து போகும். நம்முடைய வாழ்க்கை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து போகும். எந்த ஒரு மனுஷன் பிறந்தானா அவன் இறந்தே ஆக வேண்டும். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மெய்யான வாழ்க்கை உருவாகுகிறது. அந்த நித்திய ஜீவன் உண்டாகிறது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகிற மனுஷனுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, அவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் நித்தியத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்று சொன்னா அவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அவன் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். அவன் பரலோகத்துக்கு நிச்சயமானவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறியாத எந்த மனுஷனும் அவன் பரலோகம் கடந்து போக முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த வருஷத்தை கர்த்தருக்கென்று ஒப்படைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்படைக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்படைக்க போறீங்க?
கிறிஸ்துவுக்காக ஒரு வாழ்க்கையை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா நீங்க தான் பாக்கியவானா இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு கையில போயிட்டு நீங்க எழுதி வச்சுக்கலாம். This is the word of God. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவருக்காக நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் நீங்க காண முடியாத ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே காண செய்வார். இத்தனை வருஷமாய் நீங்க காண முடியாத சமாதானத்தை உங்களோட வாழ்க்கையில காண்பீங்க. இத்தனை வருஷமாய் நீங்க கண்ட கண்ணீரும் துக்கமும் வேதனைகளும் உங்களை விட்டு நீக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற வருஷம் இது. இந்த வருஷத்துல நீங்க கர்த்தருக்கென்று உங்களோட வாய்களை திறப்பீர்கள்னு சொன்னா உங்க வாயிலிருந்து பேசுகிறவர் கர்த்தராக இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களோட வாய்களிலிருந்து அவருடைய வார்த்தைகளை போடுவார். யாரிடத்துல பேசினாலும் அங்க ரட்சிப்பு உண்டாகும். நீங்க யாரிடத்துல பேசினாலும் அங்க ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் உங்களை கொண்டு கட்டளை போகிறார். உங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன். ஹல்லேலூயா. எரேமியா 10:10 போட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தினால் ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். எத்தனை வல்லமை உள்ள தேவனாலே நம்முடைய தேவன், பராக்கிரமத்தின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பராக்கிரமத்தின் தேவன், அவரே நித்திய ராஜாவாய் இருக்க போகிறார். அவரே நித்தியத்தின் ராஜா. இந்த நித்தியத்தின் ராஜாவின் கைகளிலே உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் வெகுஜனங்களையும் அர்ப்பணிப்பதற்கென்று உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னார். அநேக ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 10:6 படிங்கம்மா. கர்த்தாவே, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. நாமமே வல்லமையில் பெரியது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாருடைய வல்லமைகளை விட நம்முடைய தேவனுடைய வல்லமையே மிகவும் பெரியது. நீங்க அநேகர் இடத்துல போகிற பழக்கங்கள் உண்டு. இடத்துல போனா இந்த குறி சொல்வாரு, ஒரு மந்திரம் செஞ்சு கொடுத்துட்டாருன்னா, கயிறு கட்டி கொடுத்துட்டாருன்னா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். உலக ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க. ஆனா நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமைக்கு அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமைக்கு அது ஈடு என ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய கர்த்தருடைய வல்லமைக்கு அது ஈடு கிடையாது. நம்முடைய தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். He is a mighty God. அவர் மிகவும் பெரியவர். அவருடைய வல்லமைக்கு ஈடுன உலகத்தில் எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய மகத்துவத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களோடு வாசம் பண்ணுவதற்காக தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம போயிட்டு உலகத்தின் காரியத்திற்காக அநேக உலகம், மாம்சம், சொந்தம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா இது கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். பிள்ளைகள, we are at the end time. கடைசி நாட்கள்ல வாழுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் நம் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே வருகிறது. We are at the end time.
இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்பாக வெகு க்ஷணங்களை நீங்க கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய பாரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்னு சொன்னா நம்மளால சும்மாவே இருக்கவே முடியாது. யாரிடத்திலேயாவது போய் இயேசு குறித்து பேச ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை கொண்டு யாருக்காவது செபிக்கணும் என்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். என் பிள்ளைகளே, கர்த்தருக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க. கிறிஸ்து இயேசு உங்களை வெளிப்பட கர்த்தரிடத்துல உங்களை ஒப்படைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 10ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர், நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது, உமது நாமமே வல்லமையில் பெரியது. வல்லமை பெரியது. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை சொல்லி அசுத்தாவியே போ அப்படின்னு சொன்னா அந்த அசுத்தாவி என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? போயே தீர வேண்டும். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பயங்கரமா சீனெல்லாம் போடும் பிசாசு. ஆனா இயேசு நாமத்தினால சரி விட்டு போ அப்படின்னா அது போய் 10 கீழே விழுந்து போயிட்டே இருக்கு. எங்க போச்சுவோம் வல்லமை? எங்க போச்சுவோம் பராக்கிரமம்? நீதான பெரிய ஆளுன்னு சொன்ன, என் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் ஏமாற்றினையே, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் ஏமாற்றினையே, உட வல்லமை எங்க? இதுதான் கர்த்தருடைய வல்லமை. இயேசுவோட நாமத்துக்கு ஈடு இணையானது ஒரு நாமமும் இல்லை, ஒரு வல்லமையுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 10ல 2 வசனம் படிக்குமா? புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், புறஜாதிகளுடைய மார்க்கங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள். வானத்தின் அடையாளங்களாலே, வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள், நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள். ஹல்லேலூயா. புறஜாதி ஜனங்க வானத்தில் உள்ள அநேக காரியங்களை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து இந்த கணக்கு அந்த கணக்கெல்லாம் போட்டு என் வாழ்க்கையில சனியம் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த காரியம் நடக்க போகுது, அந்த காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க வானத்தின் காரியங்களை கண்டு அவர்கள் கணக்குகளை போட்டு அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. ஆனால் என் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவைகளை கண்டு கலங்காதிருங்கள். அவர்களை போல நீங்களும் இந்த காரியங்களில பற்று போயிடாதீங்க. இந்த காரியங்களிடத்துல நீங்க அவர்கள் உலகத்தின் ஜனங்க, அவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இல்ல, அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அவர்கள் வெளியில இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்த கோட்டைக்குள்ளால் வெளியில இருக்கிறாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவோட ரத்த கோட்டைக்கு உள்ள இருக்கிறீங்க. கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சத்திலே வாழுகிறீங்க, அவர்கள் இருளிலே வாழ்றாங்க. உங்களுக்கே தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கண்கள் காணும், அதை நீங்க பார்ப்பீங்க, அதை நீங்க ஜெயம் கொள்வீங்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, என் மாமா வந்தாரு, எங்க தாத்தா வந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நட்சத்திரமா, இந்த நட்சத்திரத்துல உனக்கு சனியம் பிடிச்சிருக்குன்றாங்க, இந்த நாளில் உனக்கு வெளியே போகாடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, நீ வெளியில போனா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாயிடும்னு சொல்லிக்கிறாங்க, இனி நல்ல நேரத்துலதான் இந்த வீடை கட்டணும்னு சொல்லிக்கிறாங்க, நீ நல்ல நேரத்துலதான் நீ தாலியை கட்டணும்னு சொல்றாங்க. வெளியில இருக்கிறவனுக்கு தான் அதெல்லாம். என் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ எல்லா நாளும் எல்லா நேரமும் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் வெளியில இருக்கிறவங்க அவர்கள் பயப்படுவாங்க. அவர்களுக்கு எல்லாம் உண்டு, அவர்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கோ ஒன்றும் தீண்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த ஜனங்களை பார்த்து, அந்த சொந்தங்களை பார்த்து, அவருடைய காரியங்களை பார்த்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்திற்கு உங்களை அடிமையாக்கிடாதீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை, அவன் பிசாசின் பிள்ளை. அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன். அவன் ரத்த கோட்டைக்குள் வெளியில இருக்கிறான், நீங்க ரத்த கோட்டைக்கு உள்ள இருக்கிறீங்க, அவன் வெளியில இருக்கிறான். பாதுகாப்பு உங்களுக்கு மட்டுமே. யாரை கிறிஸ்துவை நம்புறானோ, யார் அவருடைய வழிகளை வாழுகிறானோ, யாரை அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழுகிற வாழ்க்கையின்படி நீங்க பயந்து வாழ வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவரே வல்லம் உள்ளவர். அந்த வல்லமையின் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? ஒரு சிஎம் ஓட பிள்ளை பயப்படுவாரா? ஒரு பிரதம மந்திரியோட பிள்ளை பயப்படுவாரா? ஒரு ராணுவ மந்திரியோட பிள்ளை பயப்படுவாரா? இவர்கள் எல்லாரையும் விட வல்லமையிலும் சரி, எல்லா அதிகாரத்திலும் சரி, நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். எல்லா சராசங்களும் என் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறது என்று சொல்லுகிறது. என் தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாம் நடுங்குகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா, இந்த புறஜாதி ஜனங்கள் பயப்படுறதுக்கெல்லாம் நீங்க பயப்படலாமா? நீங்க அவர்களுக்கு செவி சாய்க்கலாமா? இதை கற்றுக்கொள்ளாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுவாராம். இத்தனை வருஷம் உங்களோட வாழ்க்கை வேறு வேறு காரியங்களுக்குள்ளே கடந்து போயிடுச்சு. அவங்க சொன்னாங்கய்யா, நான் செஞ்சுட்டேன்யா, எங்க மாமா பண்ணிட்டாரியா, அதெல்லாம் நான் இல்லையா, எங்க பாட்டி வந்தாங்க, எங்க பாட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிடாதீங்க. கர்த்தருக்கு இது பிரியமில்லை. இதை கற்றுக்கொள்ளாதீங்க. அவர்களுக்காக பயப்படாதீங்க. தேவன் உங்க தேவனே வல்லமையில் சிறந்தவர். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவனும் நம்முடைய தேவனுமாய் இருக்கிற நம்முடைய தேவன் ஒருவரே வல்லமையில் சிறந்தவர், பராக்கிரமம் நிறைந்தவர். ஆகையினால நீங்க உலக ஜனங்கள் வாழுகிறதை பார்த்து நீங்க அதுபடிவான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நீங்க எண்ணிடாதீங்க. அவர்களோடு கலந்துடாதீங்க. அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிடாதீங்க. அது தேவனுக்கு பிரியமற்றது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளாதிருங்க. அவருடைய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாதிருங்க. நீங்க பரிசுத்தத்திற்கென்று தெரிந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தத்துக்கென்று தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களை பரிசுத்தத்துக்கென்று தேவன் உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம உலகத்துல ஒரு காரியத்திற்கும் இனிமேல் பயப்படாம, புறச்சாதிகளுடைய பழக்கங்களை நீங்க எடுத்துக்கொள்ளாம கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவிங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து விடுவோம். எரேமியா செப்பனியா 1ஆம் அதிகாரம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. 14. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கின்ற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதல் அங்கே மனம் கசந்து அலறுவான். ஹல்லேலூயா. என்ன நாள் வரப்போகிறது? என்ன நாள் வரப்போகிறது? கர்த்தருடைய பெரிய நாள்.
என்னதுன்னா பெரிய நாள்? என்ன அது பெரிய நாள்? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பெரிய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அவருடைய நாள் வரப்போகிறது. நீங்கள் ஆயத்தப்படுங்க, அநேகரை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, அநேகரை ஆயத்தப்படுத்துங்க. அவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 15 படிங்கம்மா. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும், அது இக்கட்டும், இடுக்கமான நாள், இடுக்கமுமான நாள், அது அழிவும், அது அழிவும், பாழ்கடிப்புமான நாள், பாழ்கடிப்புமான நாள், அது இருளும், அது இருளும், அந்தகாரமுமான நாள், அது மப்பும், அது மப்பும், மந்தாரமுமான நாள். இந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதாம். இது வெகு சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. இது வெகு சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. அதற்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்மால முடிந்த அளவு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் வழி நடத்த நம்ம பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் சீக்கிரமா வரப்போகிறது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறதுன்னு அநேகர் ஒவ்வொருவரும் ஒரு காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் எப்ப யாரு எந்த போர் வெடிக்குமோ, எந்த நிமிஷத்துல இந்த 3ஆம் உலக போர் வருமோ என்றதான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் செய்திகள் எல்லாம் பார்க்கிறதே கிடையாது. என்ன நாட்டில் நடக்குதுன்னு பார்க்கிறதே கிடையாது. நீங்க பார்ப்பீங்கன்னா கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க பார்ப்பீங்கன்னா தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். கடந்த நாளில் பார்த்தீங்க, டிசம்பர் 25ஆம் தேதி இந்திய தேசத்துல என்ன நடந்தது என்று பார்த்தோம். அநேக சபைகள் அடிக்கப்பட்டது. அநேக சபைகளிலே கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த முடியல. இதோ கேரளா தேசத்திலேயும் அப்படியான காரியங்கள் நடந்தது. உபத்திரவ காலங்கள் நெருங்கி வந்துட்டது. உபத்திரவ காலத்துக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே நம்மளும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்க இப்போவாவது கொஞ்சம் விழித்துக் கொள்வீர்கள் சொன்னா நீங்க ரட்சிக்கப்படுவது மாத்திரம் இல்ல, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்க வழி நடத்த முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கிறிஸ்துவுக்காய் வாழ்வு என்று சொல்லி நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம், நம்மளை ஒப்படைத்திருக்கிறோம். என் தேவனுக்காக இந்த வருஷம் முழுவதும் நான் வாழ்வேன், இந்த தேவனுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கிறோம். இது வாயின் வார்த்தையாய் இல்லாம உங்களோட வாழ்க்கையில நீங்க செயல்படுவீங்கன்னா நீங்களே கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. நம் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய நம்பிக்கையை நீங்க வெளிரங்கப்படுத்த முடியாதபடி, நீ வெளிரங்கப்படுத்தாம நீங்களே எல்லா காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் நீங்க பயன்படுத்துகிறேன்னு சொன்னா எப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்? கடந்த நாளிலும் ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். வெளி தேசத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தாரு. இந்திய தேசத்துல கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய் வந்தாரு. இங்க ஒரு தேவனுடைய மனுஷனை அவர் பார்க்கிறதுக்காக போனாரு. அவர் அந்த மனுஷனை பார்த்து கட்டி பிடித்து அழுதாராம். ஏன் அழுதாரு? பிரதர், நீங்க எல்லாம் இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்களே, நீங்கெல்லாம் கர்த்தர் மேல அநேக காரியங்கள், இயேசு யார் என்பதை தெரிந்திருக்கிறீங்களே, நீங்க ஏன் உங்க தேசத்துல போய் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது? இதை அறிவிக்கிறதுக்கு நான் வெளி தேசத்திலிருந்து வந்து உங்க தேசத்துக்கு சொல்லணுமா?
உங்க தேசத்தின் பிள்ளைகள் மீது, உங்க மாமா மேல, உங்க மச்சான் மேல, உங்க தாய் மேல, உங்க வீட்டார் மேல உங்களுக்கு அன்பு இல்லையா? நான் வேற தேசத்துல இருந்து வந்து இந்த இயேசு கிறிஸ்துவோட செய்திய, இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டுமா? பிள்ளைகளே, இவ்வளவு நாள் இந்த காரியத்தை அறியாதவர்களாக இருந்துட்டோம். இனிமேலும் அப்படி இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்து கர்த்தரை அறிவிக்கிறவர்களாய் வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோட வருகை மிக சமீபமா இருக்குது. கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. இந்த கொஞ்ச நாளிலேயாவது கர்த்தருக்கென்று கொஞ்சம் வேலை செஞ்சு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க நீங்க உதவி செய்ய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். உண்மையா கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷனாக இருப்பேன்னு சொன்னா நம்மளால சும்மாவே இருக்கவே முடியாது. எங்க அப்பா ரசிக்கப்படாம இருக்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போவேன், எங்க அப்பா நரகத்துல இருப்பாரான்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. என் மகன் ரசிக்கப்படாம இருக்கிறான், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், என் மகன் நரகத்துல இருப்பானே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளே, கர்த்தருக்காக ஏதாவது செய்ய சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை பெரிய மனுஷர்களாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒரே வசனம் மட்டும் வாசிச்சிடலாம். 15 செப்பனியா 1 அதிகாரம் 15 அதிகாரம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள். இந்த நாளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். We are coming across. ஒவ்வொரு நாளிலும் இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இடுக்கத்தை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை போய் வீதியில அறிவிக்க முடியாத நாள், தேவனுடைய நாமத்தை வீதியில போய் அறிவிக்க முடியாத நாள்ல வந்திருக்கிறோம். நீ இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க போய் டாக்ஸ் கொடுக்க முடியாதபடியான நாளில வந்திருக்கிறோம். தேவப்பிள்ளையில இந்த இடுக்கத்தின் நாளில் இருக்கிறோம். இது தேவனுடைய வருகையின் அடையாளங்களாக இருக்கிறது. கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணியுங்க. இயேசுவுக்காக என் தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெறுங்க. நீங்களே பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கான சுதந்திரம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கான சுதந்திரம். அவன் என் மேல வாஞ்சியா இருக்கிறான், அவன் என்னை அறிந்திருக்கிறான். ஆகையால் ஹல்லேலூயா, அவங்க என் தேவனுடைய நாமத்தை அறிந்திருப்பதனால, அவர்கள் தேவன் மேல வாஞ்சியா இருப்பதனால, என் தேவன் உங்களுக்கு பாக்கியத்தை அருளி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு பாக்கியத்தை அருளி செய்வார். இந்த வருஷம் ஒரே ஒரு காரியம் சொல்றேன். பயங்கரமான நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். கர்த்தரே நம்மளை காத்து கொண்டு வருகிறார். இன்னும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அநேகர் இந்த கர்த்தராகிய இயேசுவை அவரிடத்துல அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளை கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கிறாரு. தேவப்பிள்ளைகளை நீங்க உங்களை கர்த்தருக்கு என்று ஒப்படைங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உங்களை பயன்பட, கர்த்தருக்கு என்று பயன்பட நீங்க அவரிடத்துல ஒப்படைத்து உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து இயேசு வெளிப்படுவதற்கு, தேவன் நம்மளை பரிசுத்தவான்களாய் காணப்படுவதற்கு
நம்மளை தேவனிடத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று சாட்சி உள்ள ஜீவியம் செய்யணும். சாட்சி இல்லைன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஒரு நாளும் யாரிடத்துலையும் பேச முடியாது. அவர் இரக்கத்தின் தேவன், நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர். ஆகையினால நீங்களும் இரக்கம் பாராட்டுங்க, நீங்களும் நன்மை செய்யுங்க, அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் உங்களோட இருப்பான். இந்த வருஷம் பாக்கியத்தின் வருஷமா இருக்க போகிறது. அல்லேலூயா. யாருக்கு இருக்க போகிறது? யார் வாஞ்சியா இருக்கிறார்களோ, யார் நம்பிக்கையா இருக்கிறார்களோ, யார் கர்த்தர் மேல அவர் தான் எல்லாம்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கையோடு வாழ போகிறார்களோ அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதம் உள்ள வருஷமாய் இருக்க போகிறது. தேவப்பிள்ளைகளாகிய நீங்களும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை குறிச்சு வச்சு தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று நீங்களும் வாழ கர்த்தரிடத்தில் ஒப்படைங்க. நெருக்கத்தின் நாளில் இருக்கிறோம், இடுக்கத்தின் நாளில் இருக்கிறோம், பயங்கரமான நாளில் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம உணர்ந்து கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். கர்த்தரோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. 26ஆம் வருஷம் முழுவதுமா உங்களை கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பாத்திரமாய் நீங்க தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களிலே வெளிப்படுவாராக. ஆமென், ஆமென். உங்களை முறை நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தரே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, பராக்கிரம் நிறைந்தவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதோ இந்த 2026ஆம் வருஷத்துல இந்த முதலாம் தேவனுடைய இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளுக்காக நாங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உண்மையில நம்பிக்கை வைத்து நீரே நம்பிக்கை என்று ஒரு வழிகளிலே நடக்க என் தேவனே எங்களுக்கு கிருபை தான். என் தேவனே எங்களை ஆசீர்வதி, என் தேவனைகளை நடத்துங்கப்பா. இந்த 26 வருஷம் முழுவதுமா நாங்கள் கிறிஸ்துவுக்காய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்படைக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதனால் எல்லா புதிகன மகிமையாகவும் ஊட்டி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இப்பொழுது திருவிருந்து ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் முன்னாடி வந்து வரிசையாய் அமரலாம். உம்மை போல காணப்படணும். நாங்கள் கிறிஸ்து இயேசுவை மாத்திரம் வெளிப்படணும். நாங்கள் சிறுகணும். நீரே எங்களிலே பெருகணும். நீர் மாத்திரம் எங்களிலே பெருகணும். எங்களை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் கரம் பிடித்து நடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்திடுகிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து இந்த 2026 வருஷம் முழுவதுமாய் கிறிஸ்து இயேசுவை மாத்திரம் வெளிப்படுத்த கர்த்தர் நம்மளை கிருபை செய்து வழி நடத்துவாராங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.